சொல்லிடுறேன். ஆமா, மாப்பிள்ளை பக்கத்தான் போயிருந்தா. மாப்பிள்ளை பிடிச்சி போச்சா என்ன? பிடிச்சிருக்கேன். ஓ, பிடிச்சிட்டு. ஆமா, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கேன். வாழ போறவா நீ தானே, உனக்கு பிடிக்கல? வாழ போறவங்களுக்கு பிடிச்சா காணாதா? உனக்கு தானே பிடிக்கணும். வாழ போறதே என் தங்கச்சி தான். அப்ப எதுக்கு நீ பார்க்க போன? என் தங்கச்சிக்குன்னா அப்பாவா இருக்காரே, நான் தானே எல்லாமே பார்க்கணும். அதான் எவ்வளவு நகை நட்டுன்னு பேசுறதுக்காக போயிருந்தேன். அவன் தங்கச்சி தானே கட்டிக்க போறான், நகை நட்ட இல்லையா? இல்ல, எப்படியும் வாங்குவாங்கல்ல. பொண்ணு கூட வாழ போறான் அவன் தான். அவன் தானே போட்டு கட்டிட்டு போனோம். அவன் எதுக்கு அவன் வாங்க நிக்கான்? இவர் என்ன குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருக்காரு? நகை நட்டு சொத்து சோகம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு விருப்பப்பட்டு கொடுக்கறது. கட்டாயப்படுத்தி கேட்கறவனுக்கு பொண்ணை கொடுக்க வேண்டாம். உன்கிட்ட இருந்துச்சுன்னா தாராளமா கொடுத்த தங்கச்சிக்கு அனுப்பு. அவன் கேட்டு எதையும் கொடுத்துட்டு இருக்காத. இல்ல எது சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். சரி. ஓ டேவிட், எல்லாரும் வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணல. அப்புறம் உனக்கு இப்போ இல்ல, உனக்கு பொண்ணு கேட்டேன். எனக்கு தேவைப்படாது. அம்மா இவன் என்ன புழுக்கு புழுக்குன்னு ஓடிடுதா? இல்ல இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவன் உனக்கு பாக்கலன்னு கேட்டேன். பார்க்கணும் பார்க்கல சொல்லிட்டு போனதுன்னு இது என்ன புழுக்கு புழுக்குன்னு? சாரி சார், உங்களை அதிக நேரமா காக்க வச்சுட்டேன். சார் வந்துட்டு இருக்காங்க சார். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். நீங்க உங்க ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருக்கீங்க. தேங்க்யூ சார். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. என்ன எங்களுக்கு தான் உங்களை மாதிரி ஒரு பிஏ கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இவர் இப்படிலாம் பேசுறது அவர் பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஓகே சார். சார் டீ காஃபி? நான் யாருக்கிட்டயுமே எதுவுமே சொன்னதில்லை. ஆனா நிஜமா சொல்றேன், உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐயோ, இவரை பத்தி தெரியாம இவர் வேற. ஓகே சார். நீங்க மேரிடா அன்மேரிடா? சார் டீ காஃபி ஏதாவது வேணுமா சார்? உங்களுக்கு அச்சவன் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு கூட எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க கொடுக்குற சேலரி விட நான் பல மடங்கு தரதுக்கு ரெடியா தான் இருக்கேன். உங்களுக்கு அச்சவன் இல்லைன்னா? சார் நான் இங்க சேஃப்டிக்காக தான் வேலை பார்க்குறேன், சம்பளத்துக்காக இல்லை. உங்களுக்கு அங்க நல்ல சேஃப்டி கிடைக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. நானே உங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். எனக்கு பிஏவா வரதுக்கு உங்களுக்கு விருப்பமா? நான் இங்க வேலைக்காக இங்க வேலை பார்க்கல, மனசுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே. வாவ், செம்மையா இருக்காளே. ஓகே, இல்ல உங்க சின்சியரான ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் சொன்னேன். ஓகே சார். சார் வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே. உங்க பேர் என்னமோ சொன்னீங்களே? அபிநயா சார். உங்களே மாதிரியே உங்க பேர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. பட் எனக்கு துரதிஷ்டம், உங்களே மாதிரி ஒரு பிஏ எனக்கு கிடைக்காம போயிட்டாங்க. ஆனா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் என்கிட்ட நீங்க பிஏவா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி சார், நான் சாரை வர சொல்றேன். இல்ல பரவாயில்ல சார், மெதுவாவே வரட்டும். நாம அது வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டான்னு கேட்டேன். எதுக்கு அந்த சைடு நின்னுக்கிட்டு இங்க வாங்கல? பரவாயில்ல சார். எவ்வளவு அழகா இருக்கா. உங்களுக்கு சொந்த பங்களா, காரு அப்படின்னு எல்லா வசதியும் இருக்கா? இப்படி இதெல்லாம் என்னால கொடுக்க முடியும். நீங்க என்கிட்ட பிஏவா சொன்னீங்கன்னா நீங்க கட்டாயமா இதெல்லாம் தாராளமா வாங்கிக்கலாம். நான் சாரை வர சொல்றேன் சார். இல்ல யோசித்து பாருங்க, பங்களா, காரு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னை எவ்வளவு கீழ்த்தரமா நினைக்கிறேன். சார் வந்துட்டாரு. ஓகே ஓகே. என்ன? ஒன்றும் இல்லை சார். ஹாய் சார். ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கீங்க போலுக்கு. இவன் தெனாவட்டாலாம் பேசுவான், தும்மல் பிடிச்சவன்ல. பரவாயில்ல சார், வாங்க மீட்டிங்கை ஆரம்பிச்சிடலாம். டீலை பத்தி பேச ஆரம்பிச்சிடலாமா? இப்படி அதுக்கு தானே வந்திருக்கிய. டீலை பத்தி மட்டும் பேசுவான், டீலை பத்தி மட்டும் பேசுவான். ஓகே உட்காருங்க சார். இந்த சைடு நோண்டுவா. சரி. பாத்து பாத்து. என்ன டீலை பத்தி பேசலாமா? அப்படி பேசலாம் பேசலாம். ஒருவேளை இவன் ஆட்டையை போட்டிருப்பானோ? அதெல்லாம் ஆட்டையை போட்டிருப்பான், எத்தனை தானே இவன். ஆனா அவளை பார்த்து அப்படி தெரியலையே. எப்படியாவது இவளை அங்கிருந்து கூட்டு போகணுமே. என்ன? நான் அங்கிருந்து வரும்போது இரு மனசாதான் வந்தேன், டெய்ல் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு. இவனை விட நான் பல மடங்கு வசந்தவன். ஆனா இவன் அசால்ட்டா என்கிட்ட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க. இல்ல உங்களை மாதிரி சின்ன கம்பெனி கூட நான் பெரும்பாலும் டீல் வச்சுக்க மாட்டேன். நிறைய விஷயத்துல நான் கேள்விப்பட்டேன். நம்பர் 1 வந்துகிட்டு இருக்கீங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், ஃபர்ஸ்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒர்க்க போய் தானே தேடி வந்திருக்கீங்க. நீங்க பல கம்பெனிகளுக்கு என்ன முதலாளியா இருக்கலாம், ஆனா பெஸ்ட் கம்பெனிக்கு முதலாளி நான் தான்.
என்னுடைய பொருள் தரமும் சரி, என் கம்பெனி தரமும் சரி, எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். அதுல நான் எப்பவுமே டாப் தான். எனக்கு 10 கம்பெனி உருவாக்குறது பெருசு இல்ல. ஒரு கம்பெனி வச்சிருந்தாலும் முதல்ல இருக்கணும். அதுதான் என் ஏம். அதனாலதான் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. தேடி வர வைக்கிறதா இந்த ஜானோட திறமை. என் கம்பெனியோட பொருள் தரம். உங்க கம்பெனி கூட டீல் வைக்கிறது எனக்கு பெருமெல்லாம் கிடையாது. நான் 123 கம்பெனிகளுக்கு எம்டி. எனக்கு 200 கம்பெனி கூட உருவாக்க முடியும். எனக்கு தேவையில்லை. என்கிட்ட காசு பணம் இல்லாம இல்ல, சொத்து சுகம் இல்லாம இல்ல. என்னால 500 கம்பெனி கூட உருவாக்க முடியும். கழுத வெட்டிய கூட நிறைய வாங்கிச்சு என்ன பிரயோஜனம்? கழுத விட்டையா? என் கம்பெனில கழுத விட்டையா? அப்படி சொல்லல. கூட நிறைய கழுத வெட்டிய வாங்கிச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு கம்பெனியா இருந்தாலும் உருப்படியா வைக்கணும். அதான் என் ஏம்னு சொல்ல வந்தேன். நீங்க வேணா 105 கம்பெனி வச்சுக்கோங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. யாருக்கிட்ட? இவர்கிட்டயா? இவன் என்ன ஒரு துணி கூட எனக்கு மரியாதை கொடுக்கவே மாட்டேங்க. மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் போனா என்ன சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க. இவன் என்ன சீப்பா நடத்திக்கிட்டு இருக்கான். என் கம்பெனி கூட டீல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா தாராளமா வச்சுக்கோங்க. இதான் இருக்கு ஃபைல். சிக்னேச்சர் பண்ணுங்க. எனக்கு அடுத்து வேலை இருக்குது. என்ன பண்ண போறீங்க? என் கம்பெனி கூட என்கிட்ட டீல் வைக்கிறதுக்கு 1000 கம்பெனிகள் போட்டி போட்டுட்டு வருவாங்க. சிங்கிள் இன்னைக்கும் சிங்கிளா தான் சார் இருக்கும். எனக்கு இந்த கூட்டமா போய் ஜாலி அடிக்கிறது பிடிக்காது. தனிச்சு நின்னாலும் சிங்கமா நிக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த ஜானி எப்பவுமே சிங்கம் தான். உங்களுக்கு என்ன டீல் வைக்க ஓகேனா சிக்னேச்சர் பண்ணுங்க. இதுக்கு மேலே இவங்கிட்ட கான்டாக்ட் வைக்காம போனோம் அவ்வளவுதான். உங்க கம்பெனி கூட நான் டீல் வைக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான். பட் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறேன். என்ன? எனக்கு இங்க ஒரு பிஏ தேவைப்படுது. கொஞ்ச நாளே நான் இங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நல்ல பிஏவா இருந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் இன்டர்வியூ எடுக்க வேண்டியதுதானே? பொறுக்கி பையன். உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா மேடம் எனக்கு ஒரு வருஷம் பிஏவா இருக்க முடியுமா? என்னது எனக்கு புரியல. என்னது கை கல்லாம் ஒரே வலி. என்ன என்னமோ சொன்னி? என்ன? இல்ல இல்ல, எனக்கு ஒரு பிஏ தேவைப்படுது. அதான் இந்த ஊர்ல பிஏ தானே? ஒரு நிமிஷம். டே அருண் சார், குட்டியலா அருண் இல்ல, நம்ம ERMTக்கு ஒரு பிஏ வேணுமா? நீ பிஏ வேலைக்கு போக ஆசைப்பட்டல? என்னது இது வந்து ரவுடி பையலா? இல்ல ஓகே, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், பையன் நல்ல வேலை பார்ப்பான். படு சுட்டி. என்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் தான். கோவம் வந்தா டப்புனு போட்டு வா. கோவப்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டே இன்னில இருந்து சாருக்கு நீ தான் பிஏ. ஓகே? சார் சொன்னு நான் கேட்காம இருக்க முடியுமா? இப்பவுமே சாருக்கு பிஏ மாறிடுறேன். இல்ல பரவாயில்ல சார். என்ன அப்படி சொல்லிட்டிய? நல்ல வேலை பார்ப்பேன் சார். உங்களுக்கு என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க சார். நான் செய்யறேன் சார். போடணும் சொல்லுங்க சார், ஈஸியா போட்டுருவேன். எல்லுன்னா என்ன வந்து நிப்ப சார்? இல்ல எனக்கு ரவுடிகள்லாம் வேண்டாம். இவனுக்கு ரவுடி பையன்னு தெரிஞ்சா இவங்கிட்ட டீல் வைக்க வந்தேன் பாரு. சார் ரவுடிலாம் இல்ல சார், நான் உங்க பிஏவா இருக்கேன் சார். இல்ல இட்ஸ் ஓகே, நான் மேடம் மாதிரி ஆளை எதிர்பார்த்தேன். அப்போ நம்ம சார்கிட்டே பேசிக்கிடுங்க. மொத்தா ஐயோ கண்ணுக்குள்ளே நிக்கிறாளே, செம பீஸா இருக்கா. இங்கிருந்து பொருட்கள் அட்டை போட்டுறான்னு பார்த்தேன். அவ என்னன்னா அவங்ககிட்டே அட்டை பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கிட்டு நிக்கா. இல்லைன்னா ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குமா? இருந்தாலும் இருக்கும். ரவுடி பையில தானே அட்டை போட்டுருப்பானுங்க. என்னமோ போடாம வச்சிருக்கான். இருந்தாலும் விட்டக்கூடாது. அபி மேடம், இந்த ஃபைலை நான் கொஞ்சம் அடுக்கி வைக்க முடியுமா? இவர் பார்க்க பார்வை வேற. ஓகே சார். இந்த ஃபைலை மட்டும் எனக்கு கொஞ்சம் அடுக்கி கொடுத்துருங்க. ஓகே சார். ஐயோ, இவர் பாக்குறாரா முறைக்கிறாரான்னு கூட தெரியலையே. இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கணும். வாங்க மேடம். ஓகே. இந்த ஃபைல் சார். இந்த என் டேபிள் இருக்க இதை ஃபுல்லா எடுத்து வைங்க. ஓகே சார். உள்ள வாங்க சார். நான் உங்க ஃபைலை சிக்னேச்சர் பண்ணிட்டேன். நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் சார். சரி. நீங்க கிளம்புங்க சார், நான் பாத்துக்கிட்டேன். ஐயோ, உள்ள வந்து எடுத்து வைங்க. சரி. இன்னும் கிட்டத்தட்ட வந்து எடுத்து வைக்கலாமே. ஃபைல் தானே சார், எடுத்து வைக்க சார். சார் நீங்க எதாவது வேலை இருந்தா பாருங்க, நான் எடுத்து வைக்கிறேன் சார். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நீங்க எதுக்கு இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க? இவங்கெல்லாம் ரவுடி பசங்க தானே. எதுக்கு இவங்க கிட்டலாம்? இவங்க கிட்ட என்ன சேஃப்டி இருக்குன்னு சொல்லி இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய், அவனுக்கு ரவுடி பசங்க தான். ஒரு நாள் கூட தப்பா பார்த்தது கிடையாது. நானும் வேலைக்கு சேர்ந்து 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு ஒரு நாள் கூட தப்பா பார்த்தது இல்ல. வந்து 5 நிமிஷம் ஆகல. பாக்குற பாரிய பாரு. ஆமா, இவர் என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாரு? ஐயோ, இவன் எதுக்கு வந்தான் தெரியல. அபி அதானே, எப்படி விட்டுட்டு போவாரு? அவங்க என் ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சார். ஆமா சார், ஃபைல் எடுத்து வைக்கணும்ல, அதான்
என் தம்பிங்க வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஃபைல் எடுத்து வச்சுவாங்க சார். எங்க வீட்டு பொண்ணுங்களை அடுத்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலை செய்ய வைக்க மாட்டோம். இதான் எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வேலை செய்ய மாட்டேன். அபி நீ போலாம். உங்களுக்கு ஃபைல் தானே எடுத்து வைக்கணும். என் தம்பி மாதிரி நல்லா எடுத்து வைப்பாங்க. ஒருத்தனுக்கு 4 பேர் இருக்கான். நல்லா எடுத்து வைப்பானுங்க. வாங்கிட்டு போங்க. சம்பளிங்க குடும்பத்துக்கு பொண்ணுங்களை பாதுகாக்கணும் தெரியும். இங்கேருந்து நீ இதுக்கும் மேல உசுரோட போக மாட்டேன். டேய் சம்பளிங்க கோட்டை. இந்த சம்பளிங்க கோட்டைக்குள்ள ஒரு பொண்ணை தப்ப பார்த்தாலும் சரி, தப்பா தொடணும் நினைச்சாலும் சரி, உசுரோட கட்டி இருக்க மாட்டான். இதுக்கப்புறம் நீங்க வந்து போவ யோ முன்னாடியே. டேய் இந்த ஜான பார்த்தவனுக்கு எப்படா தெரிஞ்சதே? ஜான், நான் எவ்வளவு பெரிய கம்பெனி எம்டி தெரியும்ல. நீ எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, தொலைச்சிருவ தொலைச்சு உசுவன் தப்பிச்சு ஓடி. உன்னை இன்னொரு வாட்டி இங்க போத்த பிய வேணுமா? பிய இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. இல்ல என் தம்பிக்கு வந்தாதான் முடியும். டேய் வாங்கடா. இல்ல நான் தப்பா இல்ல. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சது. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா. மேரேஜ் பண்ணிக்க தான் ஆசைப்பட்டேன். தப்பாலாம் எதுவும் பார்க்கல. கட்டிக்கணும் ஆசைப்பட்டா பங்களா இருக்கா காது கண் கட்டுக்க மாட்டாடா. இத கூட தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான். அவன் காரு பங்களான்னு சொல்லும் போதே காலில் கடற்கரை குளத்தி அடிக்க வேண்டாம். சார் உங்களுக்காக தான் சார் உங்ககிட்ட டீல் பேச வந்திருக்காரு. நான் எப்படி? காசு பணத்தை விட மான மரியாதை ரொம்ப முக்கியம். புரியுதா? இவனை வச்சு கிடைக்கிற ஒத்த ரூபா கூட எனக்கு அவமானம். மானம் கட்டவன் நினைச்சே என்ன? நானும் அவனை அடிப்பன்னு போத்துக்கிட்டே இருக்கேன். தொலைப்பாடு என்ன போட்டிருக்கோம் போனது பட்டிடுறேன். துருப்ப குளத்தி அடிச்சுக்க வேண்டாம் நீ. என்ன ஜான் ரொம்ப பேசுறீங்க? எனக்கு இதே மாதிரி 1000 பொண்ணு கிடைக்கும். ஆனா இந்த பொண்ணு மாதிரி கிடைக்காதுன்னு நான் ஆசைப்பட்டேன். என் செல்வாக்கு எவ்வளவு கொடுத்தனால இந்த பொண்ணு வேலை கொடுத்து என்னால வாங்க முடியும். அவ ஓகேன்னு சொன்னா என்னால இப்ப கூட வேலை கொடுத்து வாங்க முடியும். உன்னை வேலை கொடுத்து வாங்கிவனு சொல்லிக்கிட்டு இருக்கா, போத்துக்கிட்டு இருக்கா. அதான் நீங்க இருக்கீங்களே, அடிக்கிறதுக்கு கூட என் கை இன்னொரு ஆம்பளை தொடக்கூடாது. நீ வேலையை பாரு. நாங்க இவனுக்கு பொங்க வச்சு கொடுத்தானே. சத்தியமா அந்த ஒத்த கமலி இவங்களாதான் இருக்கணும். என்ன நீ நம்ம அண்ணன் மலைச்சு போய் நிக்கா? அது அப்படிதான்டா அண்ணே. இன்னும் 2 பேரும் வந்து அவன் இல்லைங்க. ஒரு அண்ணன் மருத்துவம் பண்ணி மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்கா. ஒருத்தன் எனக்கு கல்யாணம் இல்ல, அதான் அவனை இந்த மாதிரி அடித்தடி எல்லாம் வேண்டான்னு அவனை கொஞ்சம் பாவ செயலுன்னு தள்ளி வச்சிருக்கோன்னு. டேய் இந்த மாதிரி புனிதமான வேலையெல்லாம் அவனை சேர்த்துக்கிட்டுங்கடா. அப்பதான் அவனுக்கு பிறக்க போறப்புல சிங்க குட்டியா வந்து பிறப்பான். அப்போ வீரன் அந்த புள்ளையும் வீரனா இருப்பான். சாமியும் சேர்த்துக்கிடுங்க. அவனை கூட்டிட்டு வந்து இவனுக்கு விருந்து வச்சா போதும். புலிக்கு பிறக்கிறது புலியாதான் இருக்கணும். சாமுக்கு பிறக்க போற புள்ள புலியா இருக்கணும்டா. நம்ம வம்சத்துல எப்படியே தப்பி தள்ளி பிறக்கும். பிறக்கிறது எல்லாமே சிங்க குட்டியும் புலி குட்டியும் தானே. சிங்க குட்டியா தான் இருக்கணும். சரிடா, அவனை போனை போட்டு வர சொல்லி நான் வெயிட் பண்றேன். இவன் வெயிட் பண்ணுவானே. ஐயோ தெரியாம அது சிக்கிட்ட. இவனை இருக்கிறது பொண்ணை பாப்பேனா? அது கொஞ்சம் சரிதான். இனி மீட்டிங் எதுக்கும் நீ வரக்கூடாது. ஆபீஸ்ல இருந்தா மட்டும் போதும். அதுவும் நான் இருந்தா மட்டும் இருந்தா போதும். புரியுதா? நான் ஆபீஸ் ரூம்ல இருந்தா மட்டும் இருந்தா போதும். இல்ல கிளம்பி போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம ஆபீஸ்ல இருக்க கூடாது. மீட்டிங் எந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண கூடாது. நான் வேலை தானே பார்க்க வந்திருக்கேன். ஐயா சொன்னா சரிங்கன்னு சொல்லணும். புரியுதா? சரி சரியில்ல சரிங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்க. நான் இல்லாம நீ ஆபீஸ் ரூமுக்கு நீ வரக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் போறவாயில்ல. சரிங்க. அப்படி சரிங்க சொல்லி போலது. சார் காஃபி வேணுமா? இப்பதானே சொல்லி கொடுத்தேன். இப்ப என்ன சொல்லி கொடுத்தீங்க? இப்ப காஃபி குடிக்கீங்களா சார் தானே கேட்டேன். என்னங்க காபி குடிக்கலான்னு கேட்கணும். புரியுதா? சரி. நான் திரும்பிக்க மறுபடியும் கேட்கணும். நான் மறுபடியும் திரும்பிக்கிறேன் கேட்கணும். இது என்னடா புதுசா இருக்குது? என்னங்க காஃபி குடிக்கீங்களா? அதுக்கு ஏன் பக்கத்துல நிக்க? எப்படியும் அடுத்து அதை தானே சொல்லுவீங்க. அதான்
பயணம் இல்ல போலுக்கு. பயம் இல்லாம இருக்குமா? இல்ல, எப்படியும் இப்ப அப்படிதான் காப்பி கேப்பீங்க. ஏன் அங்க தள்ளி நின்று கேப்பியா, கேட்டு நின்று கேட்க மாட்டியான்னு கேப்பீங்க. அதுக்குத்தான். இப்படிதான் மனசுல இருக்கதா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதான் எனக்கு பிடிக்கும். சுருக்கமா சொல்ல போனா அவங்க தம்பிங்க மாதிரி. அதுக்கும் ஒரு படி அதிகமா இருக்கணும். புரியல. அதுக்கும் ஒரு படி மேல புரிஞ்சு நடக்கணும். ஒன்னா ஒரே மனசா. ம்? இப்ப காஃபி ஆஃபீஸ் ரூம்ல கொண்டு போய் வைவாரு. அப்புறம் அடுத்த அம்மளிங்க முன்னாடி போய் நிக்க கூடாது, புரியுதா? என் சந்தேகம் ஊர்ஜிதமாயிட்டு. அண்ணே, அன்னைக்கு பணக்கிட்ட கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். அப்போ புரியலண்ணே. நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணே, இதனால அண்ணனுக்கு எதுவும் ஆபத்து வராத. தெரியலடா, பழசு எதுவும் அண்ணனுக்கு ஞாபகத்துல இல்லைன்னு நினைக்க. அதான் பேசுறான். தெரிஞ்சதுன்னா எதுக்கு நீ அதை ஞாபகத்துக்கிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுன்னு. என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகத்துல வந்துட்டுனா, ஒரு பொண்ணு கூட வாழ்ந்தது, அந்த பொண்ணு மூலமா ஒரு குழந்தை ராஜா வந்தது, இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்போ இதெல்லாம் தெரியாதனாலதான் அண்ணே அபியானிக்கிட்ட பேசுறானா? இது வரைக்கும் தான் வாழ்க்கையில எந்த பொண்ணும் வரல நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பொண்ணுன்னு தெரியல. இங்க பாரு, அண்ணனுக்கு என்ன விஷயம் தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கூட வாழ போறவங்க எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும்டா. நாளைக்கு எனக்கு ஏமாத்திட்டீங்களேன்னு அண்ணனை பார்த்து கேட்கற அளவுக்கு இருந்துடக்கூடாது. சரி, நான் அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அண்ணன் அவசரப்பட்டு இல்ல, அண்ணன் நம்மள மாதிரிலாம் காதல மறைக்க மாட்டான். அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவான். பார்த்தா பிடிச்சிருக்குன்னா இந்த புருஷனை கூப்பிட சொல்லிட்டான். அடுத்து வாழ ஆரம்பிச்சிட்டானா பிரச்சனை ஆயிரும். அண்ணன் எந்த விஷயத்தையுமே தள்ளி போட மாட்டான். அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். நாளைக்கு இவன் தாண்டா உங்க அண்ணின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டானா அவங்களுக்கும் எந்த உண்மையும் தெரியாது, அண்ணனுக்கும் எந்த உண்மையும் தெரியாது. நாளைக்கு 2 பேருக்குமே பிரச்சனை ஆயிரும்டா. என்னன்னு இப்ப என்ன பண்ண? இல்ல, நான் அப்படியே அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அண்ணனை விட்டு ஒதுங்கியாவது போவாங்கல்ல. டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணை ஏமாத்துறது தப்புடா. உங்களுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு இந்த இடத்துல வாழ்ந்துருக்கான்னு சொன்னா எந்த பொண்ணா எடுத்து தாங்கிக்க முடியும்? பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றதா நல்லது. நாளைக்கு அதுவே அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் பிரச்சனையா மாறி நிற்கும். எந்த பொண்ணோட சம்மதிப்பா? தனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வாழ்ந்துருக்கானா தாங்கிக்க முடியாதுடா. வாழ்ற வாழ்க்கை நரகமா போயிடும். வேண்டாம். அதான் ரூபி உயிரோட இல்லையே. அண்ணன் லேசில ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட மாட்டா. பட்டா அந்த பொண்ணு கூட வாழ்ந்தே தீர்வேன்னு வாழ புரியவே. ரூபி கூட அப்படிதான் அண்ணன் வாழ்ந்திருக்கான். இப்ப மறந்து போச்சு. ஆனா இப்ப அவங்க இல்லைன்னு தெரிஞ்சா அண்ணன் தனி மரமா வாழ்வானே தவிர இந்த அபி ஏத்துக்கிட மாட்டான். ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும், நம்ம கிட்ட தான் கோச்சுக்கிடுவான். பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சா தனி மரமா வாழ்ந்துட்டு போவான். நம்ம மறைச்சோம், பெரிய பிரச்சனை ஆயிரும். இல்ல, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அபி அண்ணி ஒருவேளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிடுவாங்கடா. நான் அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணன், அண்ணன் இப்பதான் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கான். இந்த நேரம் போய் நீ சொல்லி அவங்க நம்ம அண்ணனை வேண்டான்னு சொல்லிட்டா உண்மையிலேயே நம்ம அண்ணனை அவன் நேசிக்கிறாங்க அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். எப்படின்னு சொல்ற? நம்ம அண்ணன் யாருன்னு தெரிய முடியே. அண்ணன் உசுரை காப்பாத்துறதுக்காக தண்ணியை இழக்க துணிஞ்சவங்க எப்படி அண்ணனை விட்டு போவாங்க? அப்படின்னா கட்டாயமா அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க, அப்படிதானே? விட்டுட்டு போக மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க, நீங்க போய் பேசுங்க. சரிடா. கிங்ஸி, கூப்பிட்டு இருந்தீங்களா? எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எங்க அண்ணன் உங்களை எப்படி பார்த்தாலும் தெரியுதுல. எங்க அண்ணன் உங்ககிட்ட எப்படி பேசணும்னு புரியுதா? புரியும். உங்களை மனைவி ஏத்துக்கிறதுக்கு அவன் ஆசைப்படுறான். தெரியும். எங்க அண்ணன் ஏற்கனவே ரூபி கூட வாழ்ந்தவரே. எல்லாம் தெரியுமா? தெரியும். அப்போ தெரிஞ்சுதான் எங்க அண்ணனை எந்த பொண்ணும் தன்னை சரிசமா பாக்குறவரும் தன்னை பாதுகாக்கிறவன் தான் விரும்புவா. இந்த 2மே உங்க அண்ணன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும். முழுசா நம்புறேன். ஏன்னா அவர் என்ன சரிசமா பாப்பாரு, நல்ல பாதுகாப்பும் எனக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இப்போ எனக்கு தேவை ஒரு பாதுகாப்பு. இன்னொன்னு, இந்த குடும்பத்துல வாழறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு மனப்பூர்வமா உங்க அண்ணனை பிடிக்கும். பார்த்த அன்னைக்கே பிடிக்கும். ஊர் உலகத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஊர் உலகம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலையே. என்னையும் எங்க அம்மா என் தங்கச்சி காப்பாத்தலையே. எங்க அண்ணன் எங்க எல்லாருக்குமே மூத்தவரு. அவர் காட்டுற பாசத்துக்கு ஈடாகுமா? ஒருத்த என்ன பார்த்து பேசுனதுக்காகவே பல கோடி லாபத்தை தூக்கி எறிஞ்சவரே. இதுக்கு முன்னாடி அவர் கடந்த காலம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இங்க வேலைக்கு வரேன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்க. அந்த ரவுடி பையன்கிட்டே நீ வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முழுசா பாதுகாப்பையே உணர்ந்தேன். கூனி குறுகி உடம்பெல்லாம் கூசி அலைஞ்ச எனக்கு
இங்க ஏதோ சுதந்திரமா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா எனக்கு என் உடம்பு கூச ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தரும் பார்க்க பார்வை எனக்கு என் மேல அருவருப்பாயிரும். இவளை பார்த்தா என்ன தட்டி கேட்க ஆம்பளையா இருக்குதுன்னு தைரியமா பார்ப்பாங்க. ஆனா இந்த 6 மாசம் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன். ஏதோ புதுசா சிறகடிச்சு பறந்த மாதிரி எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம என் உடம்பு கூசாம சந்தோஷமா இருக்கேன். என் அப்பா கூட இருக்கும்போதே ஒரு பாதுகாப்பு உணர்வேனே, அப்படி நான் இப்ப இருக்கேன். எனக்கு ஒண்ணுனா இந்த குடும்பம் என்னை விட்டுறாதுங்கிற ஒரு நம்பிக்கை. இங்க நான் வேலை பாக்குறேங்கனாலேயே இப்ப என்கிட்ட யாருமே நெருங்குறதே இல்ல. இவாதானே நீ அசால்ட்டா பார்த்தவன் தலைதறிக்க ஓடுறான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இப்போலாம் நான் கதவை திறந்து போட்டு கூட தூங்கலாம், அந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கேன். அவர்கிட்ட வேலை பார்க்கும் போதே இவ்வளவு சுதந்திரமா இருக்கேன்னா அவர் கூட வாழ்றது பாக்கியம்தான். உங்க குடும்பத்துல நான் வாழ்றது எனக்கு பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சா உங்க அண்ணனுக்கு கடந்த காலம் எதுவுமே ஞாபகத்துல இருக்க வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம். எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நான் இப்போ தானே ஒரு வாழ்க்கையில் வரேன். இப்போ அவர் எனக்கு புருஷனா இருந்தா போதும். உண்மையிலே எங்க அண்ணையும் உங்களை தேர்ந்தெடுத்தானே இப்போ புரியுது. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, இப்படிதான் நமக்கு வர துணியை புரிஞ்சு நடக்கணும். அப்பதான் அங்க காதலும் அன்பும் பஞ்சம் இல்லாம கிடைக்கும். உண்மையிலே எங்க அண்ணன் அதிர்ஷ்டக்காரன் தான். நீங்க எனக்கு அண்ணியா வரது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அண்ணி மட்டும் இல்ல, எனக்கு தாயும் மாதிரி. எங்க அண்ணன் தான் எனக்கு அப்பா மாதிரி. நான் சின்ன வயசுல நினைப்பேன், எங்க அண்ணனை கட்டிக்க பாருங்களேன், நான் அம்மானு தான் கூப்பிடணும்னு. என் தம்பிகளும் அப்படிதான் சொல்லுவானுங்க. நீங்க எங்களுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வ திருப்தி. குழந்தை மாதிரி நம்மள அண்ணின்னு கூப்பிடுறத விட அம்மானு கூப்பிடக்க ஆசைப்படுதுன்னு சொன்னீங்க பாருங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன பாக்கியம் வேணும்? நான் அதிர்ஷ்டக்காரி. கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். அடப்பாவனே, கல்யாண வேலையில என்னையே மறந்துட்டீங்களா? ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆகுதே, நான் பிள்ளை கூப்பிட போகணும்னு யாருக்காவது பொறுப்பு இருக்கா? சரி பரவாயில்ல, அவங்களும் கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்ம நடந்து போயிட்டா என்ன? இங்க இருந்து யாரை காரை நிப்பாட்டினாலும் வீட்டுல கொண்டு இட போறாங்க. சரி, ரோட்ல போய் எதையாவது காரை நிப்பாட்டி வீட்டுக்கு போயிடும். டேவிட் மாமா வந்திருப்பாரு. டேவிட் மாமா வரட்டும், ராபர்ட் மாமாவாவது வந்திருப்பாரு. கிங்ஸன் அப்பாவும் காணும். சாம் அப்பா கல்யாண பிஸில ரொம்ப மும்பரமா இருக்காரு. இனி அவர் வரமாட்டாரு. சரி, நடைய கட்டுவோம். எல்லாம் கை மீறி போய்கிட்டு இருக்கு. ஜான் வாழ ஆரம்பிச்சிட்டான். ஜான் மட்டும் வாழ ஆரம்பிச்சா நாம யாரும் இங்க வாழ முடியாது. அவன் யாருன்னு தெரியல. அண்ணனுக்காகத்தான் தான் யாருங்கதையே மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த கிங்ஸனே. சம்பளிங்க அண்ணன் வாழ ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதே இந்த கிங்ஸோட சீரூபம் வெளிய வர ஆரம்பிக்கும். அப்ப நம்மளோட நிலைமைலாம் அவன் இத்தனை நாள் அடக்கி ஆண்டதே அப்பாவா நினைக்கிற தான் அண்ணனுக்காக தான். அண்ணனே நல்ல நிலைமைக்கு வந்துட்டா இந்த கிங்ஸ் ஆட்டத்தை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? அவன் ஒரு அரக்க. அரக்கே, நீ கேடு கட்ட அரக்கே, அசுரன். ஆரம்பத்திலே சொன்னேன், அவன் அடங்கி இருக்கும் போதே அவனை அடக்கி ஓனு. யாரும் கேட்கல. எங்க அவன் அடங்கி இருக்கும் போது கூட அவன் பக்கத்துல கூட நம்மளால நெருங்க முடியல. இப்ப அசுரா மாதிரி எழுந்து வருவான். அவன் அண்ணன் வாழ ஆரம்பிச்சுட்டான். இனி அண்ணன் தம்பி ஆட்டத்தை சகிக்க முடியாது. போதும், அந்த கிங்ஸ்னை பத்தி சொன்னதெல்லாம் போதும். நாங்க சொன்னது வெறும் கம்மிதான். நீ இன்னும் அவன் ஆட்டத்தை பார்க்கலையே. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க நாங்க சொன்னது வெறும் கம்மிதான். நீ இன்னும் அவன் ஆட்டத்தை பார்க்கலையே. பார்த்தா செத்துற. அவனா பார்க்க சாது மாதிரி தான் இருப்பான். அவனை மாதிரி ஒரு கேடு கட்ட அயோக்கியன உலகத்திலே நீ பார்க்க முடியாது. நான் ஜான் எழுந்து வரவே மாட்டான்னு நினைச்சேன். அப்படியே வந்தாலும் அவன் நடப்பணமா வாழ்வான்னு நினைச்சேன். அவனையும் அந்த இசை மாத்திட்டா. யார் இந்த இசை? எங்க இருந்து வந்தா? எல்லாரையும் மாத்திட்டு இருக்கா. முத அவளை போட்டு தள்ளுங்க. அவ பேரை கேட்டாலே எனக்கு பொத்துக்கிட்டு வருது. அவளால தான் நீ எல்லாமே தலைகீழ மாறிக்கிட்டு இருக்கு. உண்மைதான், அவளாலதான் இங்க எல்லாமே தலைக்கிற மாறிக்கிட்டு இருக்கு. அவளை 15 வயசுல போட்டு தருவோன்னு இங்க யாரு கேட்டா? ஆமா, 15 வயசுல அவளை போட முடிஞ்சது பாரு. அவ யாருன்னே இதுவரைக்கும் நமக்கே தெரிய மாட்டேங்குது. அவளை காப்பாத்துறதுக்கு யார் வாரான்னு தெரிய மாட்டேங்குது. அவளை காப்பாத்துறது யாருன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க இருந்து வராங்க, எங்க இருந்து போறாங்க, அவளை எப்படி காப்பாத்துறாங்க எதுவுமே நமக்கு தெரியல.
அப்பமோ 2 வெத்தி போட்டு தலை பிளான் போட்டோம் தப்பிச்சு வந்துட்டாளே. அதுக்கப்புறம் எத்தனை நாள் அந்த தங்கத்து கூட வாழ்ந்துட்டு இருந்தா அப்போ அவளை போட்டுக்க வேண்டியதானே. இப்போ இல்ல, எப்பவுமே அவளை தொட முடியல. அவளை காப்பாத்துறது யாருன்னு தெரிய மாட்டேங்குது. எப்ப பிளான போட்டாலும் சொதப்புது. என்ன பண்ணுனே தெரியல. இப்ப ஜான் வேற நல்லா வந்துட்டா. இப்ப எனக்கு அதுதான் பயமா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த இசைடா. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி பைத்தியமா இருந்தவனை தெரிய வச்சுட்டா. அன்பை காட்டி மனுஷனாக்கிட்டா. இனி அவனை மாத்த முடியாது. இந்த இசைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இருக்காம மாறிடுவானுங்க. நீயும் நானும் உசுரோட இருக்க முடியாது. இப்பவும் தாய் யாருன்னு வெளியில காட்டிக்காம சுத்திக்கிட்டு இருக்கானுங்கன்னா அதுக்கு காரணமும் அந்த இசையாதான் இருக்கணும். ஆமா, அந்த இசை ரொம்ப லேசுப்பட்டவா. போக்கதான் பச்சை பிள்ளை மூஞ்சி. அவ விஸ்வரூபத்துல நாம பார்த்தோமே. அந்த குட்டும்பு ரத்தம் செம்புலிங்க ரத்தம் தானே. அதான் அவளுக்குள்ளயும் ஒத்தே தென்னாவட்ட திமிர அப்படியே இருக்குது. வெளியில மட்டும் பச்சை பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறதா. 2 குணங்குது அந்த குடும்பத்துக்கே உள்ள ஒரு தனித்துவம். சாதாரண வாழ்க்கை தான் வாழ்வானுங்க. ஆனா பிரச்சனை வந்து பாரு, விஸ்வாசமா எடுப்பானுங்க. அப்படிதான் இந்த இசையும். பச்சை பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி தான் நடந்துக்குவா. ஆனா பிரச்சனை வரும்போது பொன்னிமாவா மாதிரி வந்து நிக்கிறா. அவளை ஒண்ணு லேஸ்ல எடை போடாத. அவத்த அம்மா சாதுக்கு யாருன்னு வலை வீசி தான் தேடிக்கிட்டு இருக்கா. மூஞ்சதான் குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு அலைதாரு. ஒரு நாளைக்கு 3 நேரம் 1/2 மணிக்கு வரா. அவனுங்களே தில்லாலங்கடி பாயவ. எத்தனுக்கும் எத்தனவ இவளை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கண்ணிலே மண்ணத்தை விட்டு அரண்மனையில வந்து தாய் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்காளே. இந்த இசை எப்படிப்பட்டவளா இருக்கணும்? இவ பொண்ணா இல்லனா யாரு? அவ ஓட்டம்ல ஓடுறது பொம்மை மரத்தம். சும்மா ஓடுறதான் செய்யும். பிசாசு மாதிரி ராத்திரி ஃபுல்லா தேடுறா. அவத்த அம்மா சாதுக்கு யாருன்னு வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கா. 15 வயசுல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவனுக்கு 22 வயசுல நம்மளால காட்டி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவளுக்கு மட்டும் பழைய நினைவு வந்தது. நாம என்ன கெதி ஆகும்னு நமக்கே தெரியாது. அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷம் நாம பொத்தி பொத்தி பாதுகாத்த அத்தனை ரகசியம் வெளியில வந்துடும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டனால தானே ரூபியை நம்ம போட்டு தள்ளணும். அவளை கொன்னு நாய்க்கு இறக்கி அவ பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணணும். எவடன்ஸே இல்லாம கொன்னுட்டீங்க பாருங்க. அதான் அந்த வீட்ல ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க. அது எப்படி வந்ததா? அதான் புரியாத புதிரா இருக்குது. சத்தியமா அது ஜான் வாரிசுதா? அப்போ உங்க வீட்டு பொண்ணு தானே பெத்து கொடுத்துருக்கணும். என்னமோ இருந்ததுக்கான அடையாளமே இல்லைன்னு பண்ணிட்டீங்க. அவ அழகா வேலையை வச்சுட்டு போயிட்டா. அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கா. இங்க பாருங்க, அந்த குடும்பத்துக்கு ஆணி வேற கிங்ஸ்னா அவனை முட்டிச்சுங்க. அவனை முடிக்கிறது அவ்வளவு லேசான காரியமா? சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பத்துக்காக காத்துருங்க. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் அவனை அன்னைக்கு போட்டு முடிச்சுங்க. அவன் வாழவே கூடாது. அவன் வாழவே கூடாது. எப்ப வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க வாழணுமா வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியவனே இனி நாதான். ஏய் ஏய், குரல ஒசத்தி பேசினா குரவல அறுத்துறேன். யாரை பார்த்து கொன்னுறேன்னு சொல்லிட்டு இருக்க? சிங்கம் கிங்ஸின் அப்பா. அதே ரத்தல அத 4 வயசுல துள்ளுது. டேய், சுண்டைக்கு பையில போட்டு தப்பி வந்தான்ல, இருந்த இடலாம் மாக்கிருங்க. பேசுற பாரு. ஏய், கோல நினைச்சியா? பார்க்கலாமா? பிறந்ததுல இருந்தே ட்ரைனிங் எடுத்திருக்க. எங்க போட்டு தள்ளுங்க பாப்போம். ஏய், அப்படியே கிங்ஸி மாதிரி தள்ளவட்டா பேசுறான் பாரு. அவரு புள்ள அப்படிதான் இருப்பான். நீ அவர் புள்ள. அங்க யாருக்கு பிறந்தும் இல்ல, அந்த குடும்பத்துல பிறந்தாலே போதும். சிங்கம் சிங்கம்தான். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. மக்களாமா? நீங்க பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம என்னால இப்ப பண்ண முடியும். ஆனா இப்ப நான் அதை பண்ண மாட்டேன். எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வேண்டியிருக்குல்ல. நீ எங்களுக்கு உயிர் பிச்சை போடுற. இப்போ நீங்க உசுரோட இருக்கதே நாங்க போட்ட உயிர் பிச்சையில தான். அட்டை சுண்டைக்க பைய. ஏய், சுண்டைக்க பையன தொலைச்சு. நீ போட்ட உயிர் பிச்சையில நான் வந்துட்டு இருக்கேனா? அதுதான் உண்மை. காத்துருங்க, கூடி சீக்கிரம் வருவேன். அன்னைக்கு இருக்க உங்க ஒவ்வொரு இருக்கா மெயின் வில்ல எவனை கண்டுபிடிக்கிறல்ல, அதுக்கு தான் விட்டு வச்சிருக்கேன். கண்டுபிடிப்போம்ல, அது வரைக்கும் பொழைச்சி போங்க. எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க என்ன கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த சுண்டைக்க பையில ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யாரு? அந்த வீட்டு வேற உடம்பு முழுக்க மூளை இருக்கும். இவ்வளவு தைரியமா நம்மள மிரட்டிட்டு போறானா பய உள்ள பக்க பிளானோட வந்திருப்பான். நாமளே நம்ம தலையில மண்ணலி பட்ட மாதிரி ஆகும். அவன் சொரண்டு விட்டுட்டு போறான். இப்ப நாம சொரிஞ்சோம், அவ்வளவுதான். அப்புறம் காலத்துக்கு நம்ம சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். வழி நமக்கு மட்டும்தான். என்ன குடும்பம்டாவே. நாங்க 25 வருஷமா போராடிட்டு இருக்கோம். நீ நேத்து வந்துட்டு உடனே முடிச்சலான்னு பார்த்தா
25 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் இன்னைக்கு நாளைக்குன்னு. அந்த வீட்டுல ஒருத்தன் முளைச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. அந்த வீட்டுல 25 வருஷத்துக்கு முன்னாடி கிங்ஸ்னு ஒருத்தன் இருந்தான். கிங்ஸ்னு ஒருத்த இருந்தானா? கிங்ஸின் ராஜா. அப்ப இங்கொத்த இருக்கானே அவன் செம்புலிங்கம். செம்புலிங்கமா? அவன் பேரு கிங்ஸ் எல்லாம் கிடையாது, அவன் பேர் செம்புலிங்கம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தானே அவன் பேர் தான் கிங்ஸின் ராஜா. அதான் இப்ப இருக்கானே இவனை அப்படியே உரிச்சு வச்சிருப்பான். புரியல, என்ன சொல்றீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பொட்ட ஆட்டம் இருக்குதே. இவளுக்கு அவனுக்கு ஒழுங்கா பேச தெரியாது. அவனுக்கு வாயா இருந்தவதான் பொம்மிமா. சப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரையே தான் கண்ட்ரோல வச்சிருந்தவன் தான் கிங்ஸின் ராஜா. பேச மாட்டான், முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு பேச்சு வராது. அவன் கண் பார்வையில இருந்து எவனும் தப்பிக்க முடியாது. கோவப்பட்டா அவன் கண்ணுல நெருப்பே வரும். பேசாமலே முடிச்சிருவான். அப்படி ஒரு ஆக்ரோஷம் முடிச்சவன். அவன் ஒருத்தனை நாங்க அழிக்கிறதுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். இல்ல, நீங்க இவ்வளவு சொல்றத பாத்தீங்கன்னா அவன் அழிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அட முட்டாள்களா, அதான் இன்ன வரைக்கும் இந்த குடும்பத்தை அசைக்க முடியல. அதை எப்படி அவனை அழிச்சிக்க முடியும்? என்ன உளறிக்கிட்டு இருக்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அரக்க மாதிரி வாழ்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அவன் எப்படி அழிச்சிக்க முடியும்? இப்ப வந்து நம்ம மெட்டிட்டு போன அந்த சுண்டைக்க பையன், அவனுக்கே உடம்புல இவ்ளோ வீரம் இருக்கும் போது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த ஊரையே கண்டல ஒத்த ஆள வச்சிருக்கானா, அவன் எப்பேற்பட்ட வீரனா இருக்கணும். இன்னும் என்னென்ன ரகசியமா இருக்குன்னு கொட்டி தீர்த்துட்டு போங்க. எதையுமே நீங்க அழிக்கல, அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. இனி உங்க யாரையும் நம்பி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். இப்படிலாம் இருந்தா ஒரு காலம் அவனை அழிக்க முடியாது. இந்த ஜானு செத்து போனான்னு நினைச்சீங்க, ஆனா அவனே உசுரோட வந்து நிக்கிறான். இந்த இசை அதே வம்சங்கதை அவளும் நிரூபிச்சுட்டா. பல முறை போட்டதுக்கு எல்லா பிளானும் பண்ணும். அப்படி தப்பிச்சுக்கிட்டு அசால்ட்டா போறா. அவ வீரத்தை பாத்தீங்கல்ல, அது அந்த குடும்பத்துக்கே உள்ள வீரமா இருக்குது. அது அந்த குடும்பத்துக்கே உள்ள புத்திசாலித்தனமா இருக்குது. எங்க எப்படி லாவகமா தப்பிக்கணுங்கிறதே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்த மனுஷனா இந்த ஊரையே கட்டி காத்தாராம். அவரை ஈஸியா அவங்க போட்டுட்டாங்க. போவீங்களா முட்டாள்களா? அது சரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி தானே? ஆமா. அப்ப இந்த ஜானுக்கு எத்தனை வயசு இருக்கும்? குறைஞ்சது 18 வயசு 20 வயசு இருந்திருக்கும். அவனும் இளங்கால தானே? அப்படி இருக்கும்போது ஒத்த சிங்கனி எப்படி சொன்னீங்க? இந்த இளங்கன்று கூட தானே இருந்திருக்கும். நீ என்ன சொல்ல வர? 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜானுக்கு எத்தனை வயசுன்னு நான் கேட்டேன். 25 வயசுனா அவனுக்கு இப்ப 40 வயசுக்கு மேல இருக்குமே. கரெக்டா சொல்லுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நீங்க எப்படி பாத்தீங்க? ஒரு வித்தியாசமும் இருக்காது. இதே உருவம், இதே தெனாவட்டு, இதே ஆணவம், இதே நக்கலுதான். சொல்ல போனா இதை விட பராக்கிரமசாலி மாதிரி இருப்பான். கொட்டு கொடுங்காத காளையா இருப்பான். அவன் உருவமும் அவன் நடையும் யாரும் 18-20 வயசு பையன்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த கிங்ஸ்னா அப்படிதான் இருந்தான். அது அவன் குடும்ப உடம்பு வாக்கு. தப்பு கணக்கு போட்டுட்டீங்க, தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. ஜானை பத்தி தெரிஞ்சுமா நீங்க இப்படி ஒரு கணக்கு போட்டுட்டு முட்டாள் மாதிரி இருக்கீங்க. இந்த முட்டாள் கூட நான் வேற கூட்டு சேர்ந்திருக்கேன். நீ என்ன உளறிட்டு இருக்க? குத்து உயிரும் கோல உயிருமா செத்து 3 நாளுக்கு அப்புறம் உசுரோட வந்து நின்றுருக்கான் இந்த ஜானி. அப்ப கூட இன்னும் கம்பீரம் குறையல. 20 வயசுல அவன் கட்டுக்கடங்காத காளியா இருந்திருப்பான். ஆமா, கட்டுக்கடங்காத காளியா வீரமும் வேகத்தோட எல்லா ரத்தத்தோட இருந்திருப்பான். எப்படித்தான் சித்தப்பனை சாக விட்டுருப்பான். நான் தப்பு பண்ணிட்டேனே. எதுவும் தெரியாம உங்க கூட கூட்டு வச்ச பாருங்க. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன். இந்த 5 வயசு பையனுக்குள்ள இவ்வளவு வீரமும் வேகமும் புத்திசாலித்தனமும் ஒரு மிரட்ட துணிவு இருக்குன்னா, 5 வயசுக்குள்ள இவ்வளவு இருக்குன்னா 20 வயசு கட்டுக்கடங்காத கால அவனுக்குள்ள எவ்வளவு வீரமும் வேகமும் இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் நீங்க யாரோ நான் யாரோ கால் வைக்க கூடாத இடத்துல கால் வச்சிருக்கேன். என்னடா நான் போட்ட எந்த பிளான் சக்சஸ் ஆகல நினைச்சேன். முழுசா விசாரிக்காம உங்க கூட வந்து கூட்டி சேர்ந்தது ஏன் தப்புதான். இன்னும் என்ன நினைச்சிருக்கீங்க? இன்னும் என்ன ரகசியங்களா இருக்குது? அது சரி, பொன்னிமாவை எப்படி சாகடிச்சீங்க? நாங்க சாகடிக்கல. அப்பா அது நாங்க எப்படி பொம்மை கிட்ட நெருங்க முடியும்? அவ பார்வையிலே எங்களை சுட்டரிச்சிட மாட்டா. இவரங்க வெறும் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. வேலைக்காரனை எப்படி பக்கத்துல நிக்க முடியும்? நான் கேட்டு வாசலுக்கு கூட போக முடியாது. அவ அங்க இருக்கும் போதே அவ தான் ராணி. சும்மா கெச்சிப்பா பாரு. அவ கையில எப்பவும் வாள் இருக்கும். சிங்கம் மாதிரி கரிச்சுக்கிட்டே அலைவா. அவ வீட்டு காம்பவுண்ட் பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு நமக்குலாம் அதிகாரம் இல்ல. அப்படி இருக்கும்போதே அவங்கள போட்டு தள்ளதே
எப்பா ஓடிடுவா. ஓய் ஓய், வேலையே ஓட மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. மைண்ட் ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். கருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ப்ளீஸ் லீவ் போட்டு வந்துட்டேன். இனி பார்க்காம போனால் நல்லா இருக்காது. மாட்டேன். பயப்படாதே. எனக்கு லீவ் போட்டு வந்துட்டேன். மண்டெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. உன் நினைப்பாவே இருக்குது. ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இல்லை. அதான் இப்படி ஒரு நாள் இருந்ததில்ல. அதான் பார்த்துட்டு பேசிட்டு போயிருந்தேண்ணே. கிட்ட வாங்க. இது எங்க தெருவு. யாராவது நின்னு பார்த்தானா அவ்வளவுதான். அதுக்கு என்ன, நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன். வா. அத பார்த்துட்டு எல்லாம் போங்க. இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாமா? கிட்ட தள்ளி வா. உன் முகத்தை பார்த்துட்டு போறேன். இது எங்க தெருவு. போங்க சொல்லிட்டேன். கிட்ட வா. பார்த்துட்டு போறேன். வா. ஏ, ஒரு ஆளுக்கும் வர ஆளுக்கும் என்னையும் ஒரு மாதிரி தான் பார்க்குது. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள வந்து நின்னதில்ல. இருந்தாலும் அதே மாரி நிற்கனா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. வண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி. நல்லா இல்லை தான். அத பார்த்துட்டீங்கன்னா போங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் வா. பக்கத்துல நின்று வா. கண்ணுக்குள்ளே உன்னை பார்த்துட்டு நான் கிளம்புதேன். வா. முடியாது, நான் போறேன். ஏ, கோத்த பாரு. வா. லீவ் போட்டு வந்திருக்கேன். அதான் சொல்றேனே, உன் பெர்மிஷன் இல்லாம சொல்ல மாட்டேன்னு. பார்த்துட்டு போயிடுவேன். வா. தங்க பிள்ளை, எங்க அப்பா, நீங்க போங்க. போக மாட்டேன். இங்கதான் நிப்பேன்னு சொல்லிட்டேன். ஏமா தங்க பிள்ளை, என்னப்பா? உன் அம்மா எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தா தெரியுமா? பாட்டி வீட்டுக்கு அம்மா போறாளாம். சாயங்காலம் தான் வருவா. நீனு கூட போயிருக்கலாம்ல. பாட்டி வீட்டுக்கா? ஆமா, இப்பதான் அம்மா பாட்டி வீட்டுக்கு போனேன். சரி போ. அப்ப உனக்கு ஏதாவது திங்குக்கு வாங்கிட்டு வரேன். நீ எங்கப்பா போற? அவ வேலைத்துறை நினைச்சு இல்ல, அவைய வர சொல்லி இருந்தாவ. வேல்தர நச்சா, அது எதுக்கு உங்களை அர்ச்சனாவ? இல்லம்மா, அவிட்டு தோட்டத்துல தான் அந்த மாங்காலாம் ஏலத்துக்கு எடுப்பேன். அதான் அவில இருந்து இப்ப கூட்டு விட்டுருக்காவ. அப்ப போயிட்டு வரேன். வேல்தர நச்சி வீட்டுக்கா? நம்ம ஊர்ல பணக்காரல இருக்கவில்ல அப்பத்தர. அவ எப்படி பணக்காரானவ? வேலைத்துறை நச்சு வீட்டுல ரீல்ஸுக்கு மாங்காய் எடுத்து தானே. என்னமோ தெரியல, இந்த போய் நம்மள கூட்டு விட்டுருக்காவ. வேலைத்துறை நச்சு கடையில இருக்கவங்க. நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். அவன் இங்க வாரான்னு தெரிஞ்சது அப்பா அங்க பிளான போட்டாரு. நல்ல அப்பா, நல்ல பையன். சரிப்பா. அது மட்டும் கிடைச்சிட்டு அப்பா உனக்கு பெரிய வீடு கட்டி தருவேன். என்ன தங்கம்? சரிப்பா. சரி, அம்மா உனக்கு துணி கட்டு காய போட்டுருக்கானா? அந்த நைட்டி எடுத்து போட்டுக்க. சரிப்பா. இப்ப சீக்கிரம் வந்துரு. அப்படியே வரும்போது சுசியை வாங்கிட்டு வந்துருப்பா. பின்ன உனக்கு வாங்காம இருப்பான தங்கம். அப்ப போய் வாங்கிட்டு வந்தது என்ன? சரிப்பா, டாட்டாப்பா. சரி தங்கம், டாட்டா தங்கம். நீ உள்ளுக்குள்ளாடி போட்டிக்க. சரிப்பா. எப்பா, டாட்டா. டாட்டா தங்கம். நீ இன்னும் போகலையா? ஆஹா, எங்க அப்பா சூப்பர் வேலை பார்த்துருக்காங்க. சொல்லிட்டு இருந்தது நல்லதா போச்சு. உங்க அப்பா வீட்டுல இல்ல போலுக்கு. அதுக்கு உங்க அம்மா ஆல்ரெடி பாட்டி வீட்டுக்கு போயிட்டாவனா? வீட்டுக்கு வரட்டா? வேண்டாம். எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஒரு 5 நிமிஷம் உன் வீட்டுல வச்சு உன்னை பார்த்துட்டு போயிடுறேன். அதான் உங்க வீட்டுல யாரும் இல்லையே. வேண்டாப்பா, வந்தினா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். எப்பா, அதான் உங்க வீட்டுல யாரும் இல்லல. 5 நிமிஷம் டி, நான் உன்னை பார்த்துட்டு போயிடுவேன். அம்மா, நான் போறேன். ஏதோ துணியை மடிச்சு வைக்க சொன்னாவலாமே. சரி, அங்க போய் துணியை மடிச்சு வச்சிருவா. இது இப்ப இருப்பாவலா? அதெல்லாம் போயிருப்பாவ. ஆத்தி மத கதவை பூட்டிட்டு வந்துருவான். சரி, அது துணியை மடிச்சு வச்சுட்டு வந்துடலாம். காண வேண்டும் சீக்கிரம் என் காதலோவியம், ஆடாமலே நாசிகள். காண வேண்டும் சீக்கிரம் என் காதலோவியம், ஆடாமலே என் ஆசைகள். போயிருப்பாங்களோ? பின்னாசி எட்டி பாப்போம். ஆள் மட்டும் அழகுல, குரலும் நல்லதா இருக்கு. யாரும் நினைச்சு பிடிச்சியோ? எப்படி உள்ள வந்தீங்க? நீ இருக்குன்னா நான் எந்த இடத்துலயும் நுழைஞ்சிருவேன். உன் குரல் சூப்பரா இருக்கு. நீ மட்டும் அழகுல, உன் குரல் அழகா இருக்குடி. நீ என்னதானே தேடி பிடிச்ச? இல்லையே. போய் சொல்லல. அது சரி, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அதான் சொல்லிட்டேனே, நீ எங்க இருந்தாலும் அங்க நுழைஞ்சு வந்துருவேனே. உங்க அப்பாவும் இல்ல, உங்க அம்மாவும் இல்ல. அதான் தைரியமா உள்ள வந்துட்டேன். பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காவ. அப்பப்போ என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாவ. மரியாதை வீட்டுக்கு போங்க சொல்லிட்டேன். போகணுமா? என்ன பார்த்து சொல்ல. போகணுமா? ஆமா. சரி, கிட்ட வா, பார்த்துட்டு போயுது. அதெல்லாம் வேணாம், நீங்க போங்க. வாடி. சும்மா இருங்க. நீங்க போங்க. ரொம்ப சோதிக்காத. இங்க வா. நீங்க டாக்டர் மாதிரி எனக்கு தெரியல. நீங்க மலங்க என்ன போங்க. ஏன்
தேட்டருக்கு ஆசை அதெல்லாம் வரக்கூடாதா? இத்தனை வருஷம் வராம இப்போ வந்திருக்கு பாரு, அதான் இப்போ வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல, எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. உன் நினைப்பாவே இருக்குடே, அதான் லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். கிட்ட வாயேன். ஒன்றும் இல்லடே, சும்மா வா. நானா வந்தாலும் கத்துத, அதான் வர முடியல, இல்லைன்னா பயந்து ஓடியத. நீயா வாயேன். நான் உனக்கு ஏதாவது பண்ணிருக்கேனாடே, இங்க வா. வாயேன், கஷ்டப்படுத்தாதே, வா. இது எப்படி இருக்கு? சரி பார்த்துட்டீங்கல்ல, போங்க. இது கொஞ்ச நேரம், இல்ல போக நேரம் ஆயிட்டே. கொஞ்ச நேரம் உன்னை பார்த்துட்டு போறேன். பிடிச்சிருக்கா? என் மேல நம்பிக்கை இருக்கா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சாமானுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். அப்புறமா எங்க அப்பா கூட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கறேன். என்னை கட்டிக்க உனக்கு விருப்பம் தானே? அப்போ உன்னை கொடுத்துக்கிட்டா ஏன் ஏன் பயமா இருக்கா? என்ன பாரு, உங்க பாரு, என்ன பாரு. நான் காதலோடு தோழனான செய்தி அறிவாயு. ஏன் பிடிக்க நான் மட்டும் சொல்லு. நான் அவனுக்கு சொன்னது புரியுதா புரியலையா? ஒருவேளை உங்க அப்பா பார்த்தா நான் இந்த இடத்துல பொண்ணு கேட்க போதுமா? வரமாட்டாரு, எங்க அப்பா தான் கூட்டு விட்டுருக்காரு. நீங்க வரீங்கன்னு உங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்க. உங்க வீட்டுல யாரும் இருக்க கூடாதுன்னு எங்க அப்பாட்ட கரெக்டா சொல்லி விட்டேன். அதுபடி தான் பிளான போட்டு வந்தேன். அப்புறம் என்ன அப்புறம்? நீங்க போங்க சொல்லிட்டேன், நீங்க போங்க. இல்ல முடியாது. முடியாதா? கொண்டுதான் போங்க சொல்லிட்டேன். என்னுடைய புருஷனை மிரட்டுற? போங்க பொண்டாட்டி கையால் அடி வாங்கிட்டாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு இங்கிருந்து போக மாட்டேன். போங்க, யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்கடி, நான் ஏன் பொண்ணு போக மாட்டேன். பொண்ணு கை போடு. மாட்டேன். பேசுடே, பொண்ணு கை போடுடே. மாட்டேன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் முடியாது. சரி பார்க்கலாம். நான் வேலை கிடக்க போறேன். சரி, வா, விருப்பம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு உன் கையால் ஏதாவது பண்ணி கொடுக்கியா? ஏதாவதுன்னா நீ எது கொடுத்தாலும் உன் கையால சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. பொண்ணாட்டி கையால சாப்பிடுறது வரும் தானே. நீ என்ன பண்ணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அத்தை எனக்கு சமையல் சுட்டு போட்டாலும் வராத. மோர் கலக்கி தரட்டா? அதை கூடடி, அதை விட ஒரு அமுதம் இருக்குதா என்ன? ஆனா உன் கையால கலக்கணும். இருங்க, மோர் கலக்கி தரேன். ஐயோ, பர்மிஷன் கொடுடி. முடியாது. சரி, ஓ பர்மிஷன் இல்லாம நானும் எதுவும் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு உன் கையால மோர் கலக்கி கொடு பாப்போம். இருங்க, அப்பங்கலக்கி மொத போனோம். நான் வரட்டா? சரி. சேர்ந்து கலக்கலாம். ஐயோ, சிரிப்ப பாரு, குழந்தை மாதிரி. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், இப்படியே எப்பவும் நீ இருக்கணும். இங்க பாரு, இங்கெல்லாம் வில்லிகளும் வில்லன்கள் தான் நிறைஞ்சு இருக்காங்க. அவங்களே மாதிரி மட்டும் மாறிடாத. எத்தனை வில்லிகள் இருந்தாலும் நீயா இரு, இப்படியே இரு. எனக்கு ஏதோ வரம் கிடைச்சதான் நினைச்சுக்கிறேன். இப்படி ஒருத்தி கூட வாழ போறேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. குழந்தையாவே இருந்துரு. குழந்தை உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்காவா? பிடிக்கல இவ்வளவு தூரம் நான் வருவேனாடி. நானும் இந்த ஊருக்கா இருந்தேன். என்னைக்காவது என்ன இந்த ஊர்ல பாத்துருக்கா? பார்த்ததே இல்ல. அவளை லேஸ்ல நாங்க எங்கேயும் வரமாட்டோம். அதே மாரி உனக்கு தேடி வந்திருக்கேன்னா உன் மேல இவ்வளவு காதல் இருக்கணும். நீங்க டாக்டருக்கு எங்க படிச்சீங்க? ஏண்டி? சொல்லுங்களே. MBBS ஜார்ஜியால படிச்சேன். அதுனா வெளிநாடு. வெளிநாட்டுலயா? அப்புறம் இதே சம்பந்தப்பட்டதை மும்பைல படிச்சேன். நுரையீரல் அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பெங்களூர்ல படித்தேன். அப்புறம் எங்க படித்தேன்? மங்களூர்ல படித்தேன். எனக்கு எங்கெல்லாம் படிச்சுன்னு மறந்து போச்சு. இவ்ளோ படிச்சிருக்கீங்களா? ஆமா. இவ்ளோ படிச்சிட்டு எதுக்கு யாப்பி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா எனக்கு ஒண்ணு தண்டி பிடிச்சிருக்கு. அத்தடி உங்க அம்மைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் இன்னும் பிஏவே முடிக்கல. நீ முடிச்சாலும் ஒண்ணு முடிக்காட்டாலும் எனக்கு ஒண்ணுதான். நீங்க டாக்டர் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணணும்? ஆமா, 2 பேரும் இந்த காலையில டூட்டி பார்த்து கிளம்பி போக வேண்டியதான். வாழ்ற வாழ்க்கை எதுக்குடி? சந்தோஷமா வாழ்ந்து ஒன்ன மாதிரி வச்சு குழந்தை மாதிரி வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் டூட்டிக்கு போகும்போதெல்லாம் அவன் எனக்கு முத்தம் கொடுத்து அனுப்பணும். எனக்காக நைட்டு காத்துக்கிட்டு இருக்கணும்.
என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? நான் எப்பண்டா என் பொண்டாட்டி பார்க்க போகணும்னு காத்துட்டு இருக்கணும். யாரும் இல்லைன்னா அப்பப்ப இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும். எப்பண்டா பொண்டாட்டி தனியா பார்ப்பணும் ஏங்கணும். அதுல இருக்கு வாழ்க்கை. போடி, எனக்கு அப்படி வாழ்க்கை தான் பிடிக்கும். உங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்குது. இங்க பாரு, ஒரு வீட்டுல ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா போதும், 2 இருந்து வச்சுக்கேன் நல்லா இருக்காதுடி. அப்ப என்ன முட்டாள்னு சொல்லிட்டீல்ல? நீ ஏன் முட்டாளே? லூஸ் அப்படி சொல்லாதடி. குழந்தை இப்ப இசை இருக்கா, அவளை மாதிரி ஒரு கிரிமினல் மைண்ட் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனா அவ பண்றதெல்லாம் குழந்தை தான் பண்ணுவா. அவ என்ன முட்டாளா? குணம் வேற, புத்திசாலித்தனம் வேற. நீ குணத்துல குழந்தை, ஆனா நீ புத்திசாலிதான். எங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லும். உங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லணும். அப்படி ஒண்ணு கணத்துல கொடு பாப்பா. அடி கொடுக்கணுமா? பொண்ணுல உனக்கு கொடு. ஆசையா இருக்குல்ல, கூடிடி. முடியாது. அப்ப நான் கொடுக்கட்டா? அது சொல்லு. அப்ப நான் கொடுக்கட்டா? ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுடி. ஒன்னே ஒண்ணுதான், அப்புறம் வேண்டாம். ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டல. வைபோகம் தன்னாராகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா